குழப்பம் வரும்போது, நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியாம நிற்கும் போது தான் நாம் அதை சாமி கிட்ட தான் கேட்போம் இல்லையா? ஆமா. அப்படின்னா நான் அம்மனுடைய சன்னதியில இருந்து கோவிலை சுத்தி வலது காலை எடுத்து வச்சு அடி பிரதட்சணம் பண்றேன். அந்த மாதிரி நான் முடிக்கும் போது வலது காலில் வந்து முடிஞ்சதுன்னா நீயும் நானும் ஐயர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். உங்க அம்மாவும் என்னை ஏத்துப்பாங்க. நம்ம குடும்பமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். சரியா? ஒரு வேளை வலது கால முடியலன்னா அப்போ உங்க அம்மா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழறது ரொம்ப கஷ்டம். மாயா, வார்த்தைக்காக கூட இனிமே அப்படி பேசாத. இல்ல சீனு, நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். வேண்டாம் மாயா, தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். நீயே நான் இடது காலை வச்சிருவேணும்னு பயப்படுற? கண்டிப்பா நான் வலது காலை தான் வைப்பேன். சரி, நீ பண்ணு பாப்போம். ம். இங்க பாத்தியா, இவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னே தெரியல. ஆனா என்ன முடிவு வரும்னு எனக்கே ஒரே பதட்டமா இருக்கே. மாயா! கோவில் இறக்கி விடு. கோவில்ல போய் என்ன சீனு இது? மாயா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அப்ப சாருவுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆயிடும்ல, நீயும் நானும் நல்லபடியா இருப்போம். சீனு, உங்க அம்மாவும் என்னை ஏத்துப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். சரியா? சரி வா, வீட்டுக்கு போலாம். ஆ. கதிர், குடி. என்ன, எதுக்கு கேலண்டரை இவ்ளோ கிட்ட வச்சு உத்து பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணு சரியா தெரியலையா? எழுத்துதான் இவ்ளோ பெருசா போட்டிருக்கு. கண்ணெல்லாம் ஒழுங்கா தான் தெரியுது. நான் ஒன்னும் டேட்டை பார்க்கல. என் ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். ஏய், இதெல்லாம் போய் நம்புவியா நீ? அப்படிலாம் இல்ல, சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில டைம் இதுல இருக்கிற மாதிரி கூட அப்படியே நடக்கும். ஓ, அப்போ இன்னைக்கு என்ன போட்டிருக்கு? கூட நான் பாக்குறேன். உனக்கு தனுசு ராசி தானே? ஹே, அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கு. இன்னைக்கு அப்போ உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் போலயே. அப்படின்னா எனக்கு வருஷம் 365 நாளும் அதிர்ஷ்டம்னு தான் இருக்கும். ஏன்? ஏன்னா என்னோட அதிர்ஷ்டமே நீ தானே. நீ என் கூடவே இருக்கும்போது எல்லா நாளும் எனக்கு லக்கியான நாள் தான். அப்பா, ஏய் தானா, என்னாச்சு? உன் லவ்ல அப்படியே ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏய், எனக்கு கிண்டலா? இரு, உனக்கு என்ன போட்டிருக்குன்னு நான் பாக்குறேன். ஆமா, நீ கன்னி ராசி தானே? என்ன போட்டிருக்கு? உனக்கு ஏதோ கலக்கம்னு போட்டிருக்கு. சரியா தானே போட்டிருக்கு. என்னது? ஆமா, இப்பதானே உனக்கு காஃபில சர்க்கரை கலந்த. அப்ப அது கரெக்டா தானே இருக்கு. உனக்கு ஏன் அப்படி போட்டிருக்கு? என்னோட ராசில உலகத்துல எவ்ளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன ஒரே மாதிரியா நடக்க போகுது? இதெல்லாம் சும்மா கதிர். எதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? முதல்ல காஃபி குடி. குடி. சார், போஸ்ட். யாருக்குண்ணே? தனலட்சுமின்றது இங்க யாரு? என் ஒய்ஃப் தான். சரிங்க. தனா, ஆ, உனக்கு தான்.
எனக்கா? யார் லெட்டர் போட்டிருக்காங்க? தெரியல, பிரம்மா ட்ரெஸ் எதுவும் போடல. சரி, ஓபன் பண்ணி பாரு. ம். தனா, அந்த கார்த்திக் உன்னை உங்க தென்னந்தோப்புலயே கடத்தி கொண்டு போய் வச்சு உனக்கு தாலி கட்ட பார்த்தது, உன்னை கொடுமைப்படுத்தினதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு நடந்தது எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணை பெற்றவதான். அந்த கொடூரமான மிருகம் கார்த்திக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அதனாலதான் உனக்கு நடந்த இந்த கொடூரத்தை பத்தி உங்க அப்பாவுக்கும் லெட்டர் எழுதி. உங்க அப்பா என் லெட்டரை படிச்சுட்டு அந்த கார்த்திகை என்ன செய்யணுமோ அவர் செய்வார். இதெல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் பண்றேன். இப்படிக்கு உன் நலன் விரும்பி. என்ன கதிர் இது? இப்படி லெட்டர் போட்டிருக்காங்க. யாரா இருக்கும்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அப்பாவுக்கு வேற இந்த விஷயத்த லெட்டரா போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய் இரு, இந்த லெட்டர் முதல்ல மாமாக்கு போயிருக்கானே தெரியல. நான் மாயா கிட்ட கேட்கிறேன். என்ன கதிர், எதுக்கு கூப்பிட்ட? மாயா, இன்னைக்கு மாமாக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? பெரியப்பாவுக்கா? நான் வீட்ல இருந்து தான் வரேன். அப்படி எதுவும் வரலையே. ஏன் கேக்குற? இதை பாரு. தனா, என்னது இது? யார் இந்த லெட்டர் அனுப்புனா? தெரியல, பிரம்மா ட்ரெஸ் எதுவும் இதுல போடல. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்குமோ? ஒருவேளை அன்னைக்கு அந்த வீட்டுல நடந்ததை யாராவது பார்த்திருப்பாங்களா? அங்க அன்னைக்கு யாருமே இல்லையே. வாட்ச்மேன் சண்முகானந்த் தான் இருந்தாரு. நான் அவர்கிட்டயும் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப எனக்கு இந்த லெட்டர் வந்தது பிரச்சனை இல்ல. ஆனா இதே மாதிரி அப்பாவுக்கும் லெட்டர் போட்டிருக்கேன்னு எழுதியிருக்காங்க. அதுதான் தானா, எனக்கும் பயமா இருக்கு. அவரு உன் மேல கோவமா இருக்கலாம். ஆனா உனக்கு இப்படி நடந்திருக்குன்னு பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் அந்த ராஸ்கலை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடுவாரு. ஆமா, கண்டிப்பா அப்பா இதை சும்மா விட மாட்டாரு. அவருக்கு இதனால எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த லெட்டர் உன் மேல இருக்கிற அக்கறையில போட்டிருக்காங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனை வரட்டும்னு போட்டிருக்காங்களான்னு ஒன்னும் புரியலையே. மாயா, இந்த லெட்டர் யார் கைக்கும் போக கூடாது. இந்த லெட்டர் இப்பவே கிழிச்சு போட்டுருவோம். ஆனா அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்களே, அதை என்ன பண்றது? மாயா, அந்த லெட்டர் மாமா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது அதை வாங்க முடியுமான்னு பாரு. அப்புறம் அதை மாமாக்கு தெரியாம மறைச்சிடலாம். கரெக்ட் தான். பெரியப்பாவுக்கு மட்டும் இல்ல, இந்த லெட்டர் நம்ம வீட்ல இருக்கிற யார் கைக்கும் கிடைக்க கூடாது. நான் இப்பவே போய் இந்த லெட்டர் வரும்போதே அதை வாங்கி கிழிச்சு போட்டுடுறேன். நான் உடனே கிளம்புறேன். வரந்தனா? இப்ப வரைக்கும் அந்த லெட்டர் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியலையே. அந்த லெட்டர் வருமா வராதா? எப்படியும் இந்த வழியாதான் போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். வந்தா இங்கே மறைச்சு அந்த லெட்டர் வாங்கிடலாம். அண்ணா, எங்க வீட்டுக்கு லெட்டர் ஏதாவது வந்திருக்கானா? ஆமாம்மா, அதை கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். யார் பேருக்கு வந்திருக்குன்னா? ரகுராமன்ற பேருக்கு தாம்மா வந்திருக்கு. சரி, சீக்கிரம் கொடுங்க. கொடுங்க. இருங்கம்மா, கொடுக்க தானம்மா வந்திருக்கேன். எதுக்கு இவ்வளவு பதட்டமாக்குறீங்க? இல்லைண்ணா, என் அப்பா லெட்டர் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. பெரியப்பா பேருக்கு தான் அனுப்பியிருப்பாரு. அதான், வேற ஒன்றும் இல்லை. யார் அனுப்பியிருக்காங்கன்னு பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். பாருங்க, பிரம்ம ட்ரெஸ் கூட போடல. அதனால யார் அனுப்புனான்னு தெரியல. சரி கொடுங்க, நான் பெரியப்பா கிட்ட கொடுத்துட்றேன். சரிங்க. தனாக்கு வந்த அதே லெட்டர் தான். நல்லவேளை நம்ம வாங்கிட்டோம். பெரியப்பா கண்ணில் இது மட்டும் பற்றவே கூடாது. ஐயா, அன்பு, என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. நம்ம மாமரத்தை குத்தகை எடுத்தார்ல ஆமாங்க ஐயா, சண்முகம். சண்முகம். உடனே வர சொல்லு. சரிங்க ஐயா.
மச்சான் ஆ சொல்லுங்க. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. ஏதோ பஞ்சாயத்து இருக்கான், உடனே உங்களை வர சொல்றாங்க. பஞ்சாயத்து என்ன திடீர்னு? பிராதி யாராவது கொடுத்துருக்காங்களா? தெரியல மச்சான். பஞ்சாயத்து ஆளுங்கெல்லாம் அங்கதான் இருக்காங்களா? பஞ்சாயத்துக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கான், அத பத்தி பேசணும்னு சொல்றாங்க. லெட்டரா? ஒருவேளை தனாவுக்கு வந்த மாதிரி வந்திருக்குமா? நம்ம வீட்டுக்கு வந்த லெட்டர் தான் நான் கிழிச்சு போட்டேனே. பஞ்சாயத்துக்கும் அனுப்பியிருப்பாங்களா? என்ன லெட்டரா இருக்கும்? சிவா எங்க? சிவா மச்சான நீங்க தானே கோயம்புத்தூர் வரைக்கும் வேலையை அனுப்புனீங்க. ஓ சரி, வண்டி எடுங்க. சரிங்க மச்சான். ஒருவேளை தனாவுக்கு வந்த லெட்டர் மாதிரி வந்திருந்தா பெரியப்பாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே. ஹலோ, சொல்லு மாயா. அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுட்டியா? பெரியப்பாவுக்கு வந்த லெட்டரை நான் கிழிச்சு போட்டுட்டேன். ஆனா பஞ்சாயத்துக்கும் ஏதோ லெட்டர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. என்ன சொல்ற? பஞ்சாயத்துக்கா? இப்ப என்ன பண்றது? தெரியல தனா. முதல்ல நீயும் கதிரும் கிளம்பி வாங்க. சரி. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். என்ன பஞ்சாயத்து? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? ஐயா, பிரச்சனை ஊருக்கு வரலையா, உங்க குடும்பத்துக்கு தான் வந்திருக்குது. என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்துக்கு பிரச்சனையா? யாரால? உங்க குடும்பத்துக்கு வர தொல்லைங்கெல்லாம் இவங்களால தானே வருது. இவங்க தானே உங்க குடும்பத்தையே அழிக்க பாக்குறாங்க. என்னையா சொல்றீங்க? எங்களை தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்கல்ல. நாங்களே ஊருக்குள்ள எங்கேயுமே வர்றதில்ல. இப்ப என்னடான்னா புதுசா எங்க மேல பழி போடுறாரு அந்த ஆளு. ஏய், மரியாதையா பேசு. ஆளுகள்னா அவ்வளவுதான் உனக்கு. இப்ப எதுக்கு பஞ்சாயத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு விட்டீங்க? உங்க குடும்பத்தை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா இல்ல துரத்தி அடிக்கலாமான்னு முடிவு பண்றதுக்காக தான். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. ஐயா, பஞ்சாயத்துக்கு ஒரு லெட்டர் வந்தது. அது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு லெட்டர். மச்சானுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா அது எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கணும். ஐயா, உங்க குடும்பத்து ஆளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அந்த விஷயத்த இப்படி ஒரு மொட்டை கடிதாசியா யாரோ பஞ்சாயத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ரகுராமனுக்கு அனுப்பிச்ச லெட்ரு அந்த ஆள் கைக்கு போய் சேரல போல இருக்க. நல்ல வேலை பஞ்சாயத்துக்கு ஒரு லெட்டரை போட்டு விட்டோம். கதிர், கண்டிப்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாத. அப்படி என்ன லெட்டரு? அதை படிங்க. சரிங்க ஐயா. இந்த ஊர் பஞ்சாயத்துதாரர்களுக்கு இந்த ஊரின் நலம் விரும்பி எழுதுவது. நமது பஞ்சாயத்து தலைவர் ரகுராமின் மகளான தனலட்சுமியை பசுபதியின் மகன் கார்த்திக் ஒரு நாள் கடத்தி சென்றான். அதோடு கட்டாய தாலியும் கட்ட பார்த்தான். இந்த கார்த்திக் உன்னை கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்ட பார்த்தானா? இவன் என்ன கடத்திட்டு போனது உண்மைதான்.